ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சத்தான கேரட் பொரியல் தாங்க பண்ண போகிறோம். இதை ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எல்லா குழம்புக்குமே இது ஒரு பெர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். இதை நம்ம சாதத்தில் போட்டு பரட்டி நம்மளோட பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம கொடுத்து விடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த பொரியல் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். நான் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. அதில் நான் கொஞ்சம் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் நல்லா நமக்கு காஞ்சதுக்கப்புறமே நம்ம கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க. இந்த கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமே நான் 6-7 பல் பூண்டை உரித்து அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். இதோட நான் ஒரு முழு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன், மீடியம் சைஸில். இந்த வெங்காயமும் அந்த பூண்டும் கொஞ்சம் நல்லா தேவங்கட்டுங்க. இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமே நம்ம இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 3 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பெரியவங்க மட்டும் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா கூட ஒரு 2 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். சின்ன பசங்களுக்கும் கொடுக்கறதுனால கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க பச்சை மிளகாயை. ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் ஒரு 400 கிராம் கேரட் சேர்க்குறேங்க. நான் பசங்களுக்கு கொடுக்கறதுனால இவ்வளோ காரம் போதுங்க. இப்போ இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். நான் கேரட்டை துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 400 கிராம் அளவு. இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக துருவி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். கேரட் வாங்கும்போது கொஞ்சம் சின்ன சைஸாக இல்லை மீடியம் சைஸாக பார்த்து வாங்க. ரொம்ப குண்டு குண்டாக பெருசு பெருசாக இருக்கும் பாருங்கள், அது மாதிரி வாங்காதீங்க. அது அவ்வளோவா சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. கொஞ்சம் ஸ்வீட்டே இருக்காது, கொஞ்சம் சக்க மாதிரி இருக்கும். அந்த வெங்காயம், அந்த பூண்டு, அந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா ஒன்று சேர நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதை நம்ம நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம இதை மூடி வேக வச்சிடலாம். ஒரு 7 to 8 மினிட்ஸ் அடுப்பை நல்லா சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணி வேக வைக்கலாம். இப்போ ஒரு 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இதை நம்ம நல்லா கலந்துக்கலாம். இதோட நம்ம இப்போ கொஞ்சமாக ஜீரகம் எடுத்துக்கோங்க. அதை நம்ம நல்லா கையில் வச்சு நல்லா கசக்கி சேர்த்துக்கலாம். அப்போ தான் அது நல்ல வாசனையாக இருக்கும். பாதி வெந்ததுக்கப்புறமேல் சேர்த்துக்கோங்க, ஸ்டார்டிங்லேயே சேர்க்க வேண்டாம். இப்போ பாதி வெந்ததுக்கப்புறமேல் கொஞ்சமாக நம்ம தூள் உப்பு சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் அளவுக்கு. இது வரைக்கும் நம்ம உப்பு சேர்க்கலைங்க, இப்போ தான் நான் உப்பு சேர்க்குறேன். பாதி வெந்ததுக்கப்புறமேல் சேர்த்தா போதும். இப்போ இந்த உப்பு, அந்த ஜீரகம் எல்லாம் நல்லா ஒன்று சேர நல்லா கலந்து விடுங்க. இது மறுபடியும் நம்ம மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணிக்கலாம். மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு வெந்தால் போதுங்க. ஒரு 80% வெந்திருக்கும். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். கேரட் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாங்க. மொத்தமே நம்ம எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு ஒரு 15 மினிட்ஸ் மட்டும்தாங்க ஆகும் நம்ம இந்த பொரியல் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம இதுக்கு மேலே அரை முறிக்கும் பாதி அளவுக்கு தேங்காயை நல்லா துருவி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் தேங்காய் சேர்த்து செய்யுங்க, நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ நம்ம நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை அணைச்சி தேங்காய் சேர்த்தப்பட்டு அந்த ஹீட்லேயே வெந்தால் போதுங்க. நம்ம அடுப்பை ஆன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டான
கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் கூட பசங்களுக்கு கொடுத்து விடலாங்க. அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம லஞ்ச் பாக்ஸில் கொடுக்கும்போது கொஞ்சம் நெய் ஊற்றி கிளறி கொடுத்து விடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா விதமான குழம்புக்கும் இது ஒரு பெர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். நம்மளே இதை வெறும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் எப்படி செஞ்சேனோ அதே மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.